வணக்கம். நான் உங்கள் பள்ளிக்கரணை சித்தர் ஜோதிடர். தமிழ் புத்தாண்டு வருடப்பிறப்பு ராசி பலன். இந்த தமிழ் புத்தாண்டிலே எந்தெந்த ராசியினர் உச்ச நிலையையும் பெற இருக்கிறார்கள் என்று 3 ராசியினர் அந்த வகையில் இடம்பெற இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நாம் ராசி பலனை பார்த்து வருவோம். மேஷ ராசி அன்பர்களே, பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு இனிமையான ஆண்டாக அமைய இருக்கிறது. தமிழ் புத்தாண்டில் குரு பகவான் ஜூன் மாதம் அவர் கேந்திரத்திலே உச்சம் பெற இருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பொற்காலம் என்று எடுத்துக்கலாம். 7.5 சனி நடைபெறுகிறது. சாமி என்ன சனி சொல்கிறீங்க, எங்களை வறுத்து எடுக்கிறாரு சனி பகவான் என்று நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் 2 மாதம் பொறுத்து கொண்டீர்கள். ஆனால் குரு பகவான் கேந்திரத்தில் வருகின்ற பொழுது அவருடைய 9வது பார்வையால், விசேஷ பார்வையால் மீனத்திலே அமர்ந்திருக்கிற விரயச்சனியை பார்க்க இருக்கிறார் உங்களுக்கு. எனவே வீடு, வாகனம், சொத்து இவற்றிலெல்லாம் ஒரு மறுமலர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கிற ஒரு நேரமாக இது அமைகிறது. திருமண வயதினருக்கு திருமணம் கூடி வருகிற ஒரு காலமாக இருக்கிறது. எனவே மேஷ ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமைய இருக்கிறது. மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் பழனியிலே முருகப்பெருமானை ராஜ அலங்காரத்தில் சென்று வணங்கி வர உங்கள் துன்ப துயரங்கள் எல்லாம் விலகும். ரிஷபராசி அன்பர்களே, பிறக்கின்ற பராபவ ஆண்டு புத்தாண்டு ராசி பலன், தமிழ் புத்தாண்டு ராசி பலன். அருமையான ஒரு காலம், ஒரு பொற்காலம் உங்களுக்கு இருக்கிறது. கிடைத்த வாய்ப்பை கோட்டை விட்டு விடாது. சனி லாபத்திலே அமர்ந்திருக்கிறார். இன்னும் 2 மாதத்திற்கு பின்பு கேந்திரத்திலே குரு பகவான் வர இருக்கிறார். அங்கிருந்து அவர் தனது உச்ச பார்வையான 9வது பார்வையிலே சனி பகவானை பார்க்க இருக்கிறார். அனைத்து வளங்களும் காத்திருக்கிறது. அனைத்திலும் வெற்றி. வங்கியில் பணிபுரியவர்கள், வீடு மனை விற்பனை தொழில் செய்து வருகிறவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமாக அமைய இருக்கிறது. லாபம் அமோகமாக தர காத்திருக்கிறது. வருவதை கெட்டியாக பிடிச்சிடுங்க, விட்டுட்டாதீங்க. இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு ஜென்மத்தில் ஒரு முறை தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனவே ரிஷபராசி அன்பர்களே, மிகவும் பொற்காலம், அற்புதமான காலம். மல்லிகைப்பூ மணப்பது போல உங்கள் இல்லங்களிலே எப்பவும் மனம் வீசி கொண்டிருக்கும். கையிலே பணம் இருப்பு இருந்து கொண்டே இருக்கிற ஒரு காலம். இந்த காலத்தை நீங்கள் கோட்டை விட்டு விடாதீர்கள். அற்புதமான காலம். பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு இனிமையான ஆண்டாக அமைய இருக்கிறது. எனவே ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் திருச்சி ரங்கநாதரை சென்று வழிபட்டு வர உங்கள் துன்பம் துயரங்கள் எல்லாம் விலகும். மிதுன ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு பலன். தற்போது குரு பகவான் உங்கள் ஜன்மத்திலே அமர்ந்திருக்கிறார். ஜன்ம ராசியிலேயே இருக்கிறார். அவர் ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டுக்கு செல்ல இருக்கிறார். 2லே தனகாரகன் செல்ல பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் கடந்து செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து தர இருக்கிறது. திருமண வயதினருக்கெல்லாம் திருமணம் நடைபெறுகிற ஒரு பொற்காலம் அமைய இருக்கிறது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அருமையான வேலைகளை உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது. அரசு பணிக்கு காத்திருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசு பணி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிக வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் விஷ்ணு பகவானை வணங்கி வழிபட்டு வர உங்கள் துன்ப துயரங்கள் எல்லாம் விலகும். கடகம் ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு ராசி பலன். பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டிலே ஜூன் மாதம் பின்பு கடக ராசினர் வாழ்வில் உச்சம் பெற காத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் குரு பகவான் உங்கள் வீட்டிலே உச்சம் பெற இருக்கிறார். காலபுருஷனுக்கு உங்கள் வீடு 4வது வீடாக இருப்பினும் கேந்திர சாதமாக இருப்பதனாலும் குரு பகவான் உச்சம் பெற
இதுவரைக்கும் உங்களுக்கு தாமதங்களை தந்து கொண்டிருந்த நிலை மாறி பிறக்கிற தமிழ் புத்தாண்டில் இருந்து மிகவும் செழிப்பு மிகுந்த ஒரு ஆண்டாகவே அமைய இருக்கிறது. இல்லங்களிலே கணவன் மனைவிக்குள் இருந்த கசப்புகள் நீங்கி மிகவும் மென்மையான போக்கு காண இருக்கிறது. தொழிலில் இருந்த தடை தாமதங்கள் விலகி தொழிலில் முன்னேற்ற தர காத்திருக்கிறது. மாணவர்களுக்கு அயல் தேசங்களிலே உயர்கல்வியை கற்பதற்கு வாய்ப்புகள் தேடி வர காத்திருக்கிறது. கடகராசி அன்பர்களே, நீங்கள் அம்மனை வழிபட்டு வர உங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகும். சிம்ம ராசி அன்பர்களே, பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. தமிழ் புத்தாண்டு ராசி பலன். சிம்ம ராசியிலே கேது அமர்ந்து உங்களை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் மிதுன ராசியிலே இருந்து கொண்டு குரு பகவான் உங்களுக்கு லாபங்களை தந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லுகின்ற கடக ராசிக்கு வர காத்திருக்கிறார். எனவே உங்கள் முன் கோபத்தையும் ஆத்திரத்தையும் குறைத்து வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இந்த காலங்களை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். வாகனங்களில் செல்லுகின்ற போது மிதமான வேகத்திலே செல்லுகின்ற பொழுது ஆபத்துகளிலும் இடர்களிலும் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த பராபவ ஆண்டிலே நீங்கள் தினந்தோறும் காலையிலே எழுந்து சூரிய பகவானை வணங்கி வர உங்கள் துன்பம் துயரங்கள் எல்லாம் விலகும். கன்னி ராசி அன்பர்களே, 12 வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அற்புதமான காலம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் முதலமைச்சர் பதவி தேடி வர காத்திருக்கிறது என்று சொல்லலாம். வங்கியிலே தலைமை பதவி வர காத்திருக்கிறது. கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் பணியாற்றுகின்ற இடத்திலே முதல்வர் பதவி தர காத்திருக்கிறது. எண்ணற்ற வளங்களை எல்லாம் தர காத்திருக்கிறது. கன்னி ராசி அன்பர்கள் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டிலே மிக பெரும் வளங்களை பெறுகிறவர்களில் உச்சம் தொடுகிற முதல் நபராக இருக்கிறார்கள் என்றால் அது கன்னி ராசினர் தான். கன்னி ராசினருக்கு வளங்கள் அதிகம். மிக அற்புதமான காலம், பொற்காலம். கல்வியிலும் சரி, பதவிகளிலும் சரி, வீடு மனை வாகனங்கள் எல்லா வகையிலும் உயர்வை தருகிற ஒரு அற்புதமான காலம். அரசியலில் வெற்றி. யாராவது கன்னி ராசினர் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட்டால் வெற்றி. அற்புதமான காலம், மிக மிக அற்புதமான காலம். கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் பெருமாளை வழிபட்டு வர உங்கள் துன்பம் துயரங்கள் எல்லாம் விலகும். துலாம் ராசி அன்பர்களே, பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் இந்த பிறக்கின்ற பராபவ ஆண்டிலே தொழிலிலே தாமதங்கள் தடைகளை தரலாம். 10ல் குரு அமர பதவிகள் பறிபோகும் என்று நீங்கள் பயப்பட அச்சப்படம் தேவையில்லை. பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு நல்லதொரு படிப்பினை தர காத்திருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் திருப்பங்கள் காத்திருக்கிறது. விருச்சிகம் ராசி அன்பர்களே, பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன். மிக அற்புதமான காலம் உங்களை தேடி வந்து காத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் 9லே குரு பகவான் வர காத்திருக்கிறார். அற்புதமான இடம் 9. பாக்கியஸ்தானத்திலே வர இருக்கிறார். நோய் நொடிகள் எல்லாம் இருந்து உங்களுக்கு 100% விடுதலை. துன்பங்கள் துயரங்களில் எல்லாம் இருந்து விடுதலை. தொழிலில் அபார முன்னேற்றம். இந்த பராபவ ஆண்டு உச்சத்தை தொடுகிறவர்கள் வரிசையிலே
விருச்சக ராசி அன்பர்களும் ஒருவர் என்றால் அதை மறுப்பதற்கு எவராலும் முடியாது. எனவே விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபட்டு வர உங்கள் வாழ்வில் திருப்பங்கள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன். பிறக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டிலே உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் 7ல் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் ஜூன் மாதத்திலே 8ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். நீங்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும், மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இந்த ஆண்டு முற்பகுதி உங்களுக்கு வளம் மிகுந்ததாகவும் பிற்பகுதியிலே ஒரு நல்ல படிப்பினை தர காத்திருக்கிறது. எச்சரிக்கை தேவை. உடல் நலனில் மிகவும் கவனங்கள் தேவை. பெற்றோர்கள் உடல்நலில் கவனம் செலுத்த வேண்டும். மனைவி பிள்ளைகள் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். மிக ஒரு அற்புதமான இந்த தமிழ் புத்தாண்டிலே தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் சுசீந்திரம் தானுமாலையான் பெருமானை வணங்கி வழிபட்டு வர உங்கள் துன்பம் துயரங்கள் எல்லாம். மகரம் ராசி அன்பர்களே, பிறக்க இருக்கிற தமிழ் பராபவ ஆண்டு ராசி பலன். 7லே குரு அமர்ந்திருக்கிறார். அற்புதமான ஒரு காலம், நல்ல காலம் பிறந்திருக்கிறது. நல்ல காலம் பிறந்திருக்குன்னு சொல்லி வீட்டு முன்னாடி உடுக்கை அடிப்பது போல உங்களுக்கு இறைவன் நீங்கப்பட்ட துன்ப துயரங்கள் எல்லாம் இருந்து உங்களுக்கு நல்ல காலத்தை தர காத்திருக்கிறார். அரசியலில் வெற்றி, தொழிலில் வெற்றி, கல்வியில் வெற்றி, வேலையில் வெற்றி, பதவி உயர்வு, பட்ட உயர்வு, அனைத்திலும் வெற்றி. இந்த பராபவ வருடத்திலே மகர ராசி அன்பர்கள் உச்சத்தை தொட காத்திருக்கிறார்கள் என்றால் அது மிகை அல்ல. விரல் வெட்டு எண்ணி வருகின்ற வகையிலே மகர ராசி அன்பர்களும் ஒருவர். நீங்கள் பட்ட துன்ப துயரங்கள் எல்லாம் விலக காத்திருக்கிறது. அற்புதமான ஆண்டு தமிழ் ஆண்டு, பராபவ ஆண்டு. உங்கள் கையிலே சேமிப்பு பணங்கள் தங்குகிற ஒரு வருடமாகவே இந்த வருடம் அமைய இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் சென்னையிலே கபாலீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வர உங்கள் துன்ப துயரங்கள் எல்லாம். கும்பம் ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு ராசி பலன், பராபவ ஆண்டு ராசி பலன். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் ஜாமீன் கையெழுத்து இந்த வருடத்திலே யாரையும் நம்பி போடாதீங்க. 6லே குரு, உச்ச குரு. அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினை தர காத்திருக்கிறார். 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். கடன், நோய், வம்பு, வழக்குகளை என்று சொல்லுகின்ற ஒரு மறைவு ஸ்தானத்திற்கு வருவதனால் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த பராபவ வருடத்திலே உங்களுக்கு வர துன்பத் துயரங்களில் இருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். எனவே கும்பராசி அன்பர்களே, நீங்கள் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வர உங்கள் துன்பம் துயரங்கள் எல்லாம் விலகும். மீனம் ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு ராசி பலன், பராபவ ஆண்டு. உங்கள் ராசியிலே ஜன்மத்திலே சனி அமர்ந்திருக்கிறார். துன்பம் துயரங்கள் எல்லாம் ஒரு விடிவு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற மீன ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வில் உங்கள் துன்ப துயரங்கள் எல்லாம் சற்று கலைந்து போக இருக்கிறது. 5ல் குரு, கெஞ்சினாலும் கிடைக்காது என்று சொல்லுவார்கள். 5லே குரு, கெஞ்சினாலும் கிடைக்காது என்று சொல்லுவார்கள். எனவே அற்புதமான ஒரு ஆறுதலை தர காத்திருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். ஜூன் மாதம் அந்த பயிற்சிக்கு பின்பு தமிழ் புத்தாண்டாகிய பராபவ வருடத்திலே நீங்கள் மிகப்பெரிய ஏற்றங்களை இந்த சனி ஜென்மச்சனி அமர்ந்த இந்த கால சூழ்நிலையிலும் குரு பகவான் உச்ச குரு பார்ப்ப இருப்பதனால் இதுவரையிலும் தங்கு தடைகளாக இருந்த தொழிலில் திருப்புமுனைகள் அமைய காத்திருக்கிறது. எனவே ஒரு அற்புதமான காலம் இது.
மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் சமயபுரம் சென்று சமயபுரம் மாரியம்மனை வணங்கி வர உங்கள் சங்கடங்கள் எல்லாம் விலகும். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடத்திலே மூன்று ராசினர் உச்சம் பெற இருக்கிறார்கள். ஒன்று ரிஷப ராசினர், இன்னொருவர் கன்னி ராசினர், மற்றொன்று மகரம் ராசினர். குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து கன்னி ராசினரை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த இருக்கிறார். லாபச்சனி என்கிற 11 அமர்ந்து ரிஷபராசினரை இந்த வருடத்திலே மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல காத்திருக்கிறார். மகரம் ராசியினரும் இந்த வருட பிறப்புக்கு பின்பு பொருளாதார நிலையில் உச்ச நிலையை தொட காத்திருக்கிறார்கள். இது ஒரு அபரிதமான காலமாகவே இந்த காலம் இந்த 3 ராசியினருக்கும் அமைய இருக்கிறது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிற ஒரு காலம் பொற்காலமாக அமைய இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 11 குரு பகவான் அமர்கிறார். மிக சிறப்பு. இந்த 3 ராசியினரும் கோடிகளை அள்ளி குவிக்கிற ஒரு காலங்களாகவே இந்த காலம் அமைய இருக்கிறது. பொற்காலமாகவே அமைய இருக்கிறது.